ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம தனுஷோட அப்டேட் தான். இட்லி கடை அப்படின்ற ஒரு திரைப்படம் வெளிவர போகுது அக்டோபர் மாதம்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த படம் வந்து குட் பேட் அக்லியோட போட்டி போட்டதாக இருந்துச்சு, அது அப்படியே தள்ளி போட்டுட்டாங்க. அண்ட் அதை தாண்டி இந்த பாட்டை பாடியிருக்கிறது நம்ம தனுஷ் அண்ட் ஸ்வேதா மோகன் தான். அண்ட் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்கிறது நம்ம தனுஷ் அவர்கள் தான். அண்ட் அந்த படத்தை நடிச்சிருக்கிறது நம்ம தனுஷ் அண்ட் நித்யா மேனன் அண்ட் ஜேவி பிரகாஷ்குமாரோட மியூசிக்கல் இந்த ஒரு படம் வெளியே போகுது. அண்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் இந்த ஒரு பாட்டு. ஸோ அந்த பாட்டோட பேர் வந்து என்ன சுகம். இந்த லிரிக்கல் வீடியோ தான் நான் பார்க்க போகிறோம், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் 1 வீக் ஆச்சு இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணி. போன வாரம் சாயந்தரம் 5:58 ரிலீஸ் பண்ணாங்க, இதே நாளில். ஒரு வாரம் ஆச்சு. அந்த டைமில் நான் வந்து வீட்டு ஊர் போயிருந்தேன். நேற்று நான் பல வீடியோஸில் பேசினப்போயே சொல்லிட்டேன். அண்ட் நேற்றும் நான் 4 வீடியோஸ் ரிலீஸ் பண்ணிட்டேன். அண்ட் பார்க்காதவங்க கண்டிப்பாக அதையும் போய்ட்டு பாருங்கள். நான் வந்து பேக் டு பேக் அப்டேட்ஸ் பண்ண நேற்று அந்த முடிஞ்ச அளவுக்கு 4 பாட்டு தான் 4 விஷயங்களுக்கு பண்ணிட்டேன். அண்ட் இனியும் பல அப்டேட்ஸ் இருக்குது, பண்ணலாம். ஸோ இதை பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் பேச வேண்டிய விஷயங்கள் இன்னும் டீட்டெயிலாக என்ன பேசணுமோ பேசிக்கலாம். ஸோ ரெடியாக இருக்கீங்களா எல்லோரும்? ஓகே, 1 2 3 அண்ட் ஹியர் வி கோ. அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். சுதானிஷா என்ன சோகம் உள்ள இத்தனை நாள் எங்கிருந்த புல்ல இருள தேடும் வேலைக்கில்ல ஒளியா வந்த எனக்குள்ள ஒன்ன மட்டும் வச்சிருக்க உள்ள மோகந்தா எவோ சிறின் எல்ல வயசும் தத்தி தத்தி தொள்ள உறவ கத்தி கத்தி சொல்ல போரட்டி போட்டு அடிக்குதே புழுதி காத்து காமான கம்போசிஷன்ல கிடந்து தவிக்குதே மயக்கம் தெளிய மறுக்குதே பாதி வாழ்க்கை வாழறேன் உன் காதலால மீளறேன். என்ன சோகம் உள்ள உனக்குன்னு காத்திருந்த புள்ள விஷயங்கள் எடுத்து சொல்றாருல. மடியில் சாஞ்சிருந்தா அதுவே தனி வரும். உனக்குன்னு வாழணும் உசுரா தாங்கணும் இருக்கும் வரையில உனக்காக ஏங்கணும். கண்ணுக்கு கண்ணா ஓ நேசம் நெஞ்சுக்கு நீதான் சந்தோஷம். கண்ணுக்கு கண்ணா ஓ நேசம் நெஞ்சுக்கு நீதான் சந்தோஷம். நிம்மதி இப்ப கொட்டி கிடக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. என்ன சோகம் உள்ள இத்தனை நாள் எங்கிருந்த புல்ல இருள தேடும் விளக்கில்ல ஒளியா வந்த எனக்குள்ள ஒன்ன மட்டும் வச்சிருக்க ஏதோ உசிரின் இல்ல வயசோ தத்தி தத்தி துள்ள உறவ கத்தி கத்தி சொல்ல புரட்டி போட்டு அடிக்குதே புழுதி காத்து புடிக்குதே மனசு கிடந்து தவிக்குதே மயக்கம் தெளிய மறுக்குதே பாதி வாழ்க்கை வாழறேன் உன் காதலால மீளறேன். சூப்பராக இருந்துச்சுல்ல. லிட்ரலி
அந்த ஒரு சாங்க்கான ஒரு ஃபீல் இருக்குங்க கண்டிப்பாக. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் அது எப்படியுமே இருக்கும். அண்ட் அது இந்த ஒரு பாட்டில் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அது எப்படின்றதுனா இந்த லிரிக்ஸு கூட ரொம்ப ரொம்ப பியூராக டவுன் டு அர்த்தாக ஒரு சாங் எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. அண்ட் அப்படியான பாட்டு தான் இதுவும் கூட. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இதில் நித்யா மேனன் அண்ட் தனுஷ் அவங்க வந்து திருச்சிற்றம்பலம் அப்புறம் மறுபடியும் அவங்க இணையிறாங்க இந்த ஒரு படத்தில். அண்ட் தலைவன் தலைவரை நாங்கள் வந்து நித்யா மேனோட நடிப்பை பார்த்தவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு அப்படின்றது. அண்ட் அந்த ரோல்லே அவங்க வந்து கிராமத்துக்கு போகிறதுக்கு அந்த கேரக்டர் சூப்பராக ஆப்டாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இதுலேயும் நம்ம இட்லி கடை படத்துலையும் அப்படி தான் இருக்குது. தனுஷோட ரொம்ப நல்லா இருந்துச்சு, காம் அடிச்சு கேட்கும்போது. அண்ட் ஸ்வேதா மோகன் இஸ் அன் எக்ஸப்ஷன் சொல்லலாம், பிகாஸ் ஹர் வாய்ஸ் கிவ்ஸ் சச் குட் ஃபீல். அண்ட் அந்த பாட்டோடைய ஒரு இதுவே மாறிடுங்க. அது வாத்தியில் ஆரம்பித்தது, ரொம்ப நாள் கழிச்சு அங்கே ஆரம்பித்தது இதில் வாத்தி படத்தில். அதுக்கப்புறம் தொடர்ச்சி அவங்க கொடுத்த எல்லா சாங்ஸுமே கல்லூரமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹேமின் நிலையாக இருக்கட்டும், அண்ட் என்ன சுகம் வித் தனுஷ் அகெயின். அண்ட் பாய்ட்டு தனுஷ் இந்த பாட்டை எழுதியிருக்காரு. அவர் அப்படியே அவரோட வாழ்க்கையை வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப அந்த கஷ்டங்களை தாண்டி வரவங்களுக்கு எதர்ச்சியாக வர கவிதைகளில் வர வரிகள் தான் இது எல்லாமே. அண்ட் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. காதலால் மீள்றேன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு இடையில வந்து ஒரு போர்ஷனில் கேட்கறதுக்கும் என்னமோ ஒரு ஃபீலிங்க. ஏஹே ஓவரால் இந்த ஏஹே வந்து ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் வந்துக்கிட்டே இருந்துச்சு பின்னாடி. அண்ட் ஜிவியோட மியூசிக்கும் பக்காவாக அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு அந்த ப்ரீஸியான ஒரு ட்ராக்கில். அண்ட் படத்தில் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியும் இந்த பாட்டு, பிகாஸ் நாங்கள் வந்து கேட்ட எல்லா ஸ்வேதா மோகன் சாங்ஸ் வித் ஜிவி பிரகாஷ் இட் கேவ் டிஃப்ரெண்ட் ஒரு 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 விதமான ஒரு வைப். அண்ட் அந்த வைப்புன்றது தானே ஒரு 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 ஃபீல்னு சொல்லலாமே. ஸோ அது இந்த படத்தில் எப்படி இருக்க போகுது தெரியாது. ஆனால் ஹர் வாய்ஸ் இஸ் சச் அ மேஜிக்கல் வாய்ஸுங்க. அண்ட் தனுஷும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபீலோடய பாடும்போது கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு இதமாக இருந்துச்சு அந்த ஒரு இந்த ஒரு பாட்டு. ஸோ என்ன சுகம்ன்றது நாங்கள் தான் சொன்னோம், அவ்வளோ சுகமாக இருந்துச்சு மனசுக்கு கேட்கும்போது. அண்ட் இன்னும் இதில் வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட இந்த காதல் ரொம்ப அழகாகவே வெளிப்படுத்தியிருந்தாங்க. அந்த கெமிஸ்ட்ரி இருக்குல்ல அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க அந்த ஒரு லவ் வந்து இந்த பாட்டில் ரொம்ப ரொம்ப கேஷுவலாக அப்படியே தட்டி விட்டு போகிற மாதிரி இருந்துச்சு இந்த பாட்டில். அதை நான் ரொம்ப ரொம்ப ரசித்து நான் பார்த்துக்கிட்டேன். ஒவ்வொரு சீனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் இந்த படத்தில் பல அப்டேட்ஸ் இன்னும் இருக்குது. இட்லி கடை ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒரு வழியாக பார்த்து முடிச்சிட்டோம். அண்டு இவனோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நாங்கள் மீதி இருக்க அப்டேட்ஸை வச்சு சொல்ல முடியும். பாட்டை கேட்டு முடிச்சிட்டோம். அண்ட் ஜிவி பிரகாஷ்க்கும் வாத்தி படத்துக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடச்சிருக்கு, அவரோட 2வது அவார்டுன்னு நினைக்கிறேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், அதுக்கும் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடணும். அண்ட் இது அப்படியே எனக்கு இந்த ஒரு பாட்டு நீங்கள் வந்து பார்த்தேன் அப்படின்ற ஒரு பாட்டு வந்து கேட்டிருப்பீங்க இதில் பவர் பண்டி படத்தில், அதுவும் ஸ்வேதா மோகன் பாடியிருப்பாங்க ஷான் ரோல்டனோட சேர்ந்து. ஸோ அந்த ஒரு பாட்டு எனக்கு ஏதோ அங்கே போயிடுச்சு. ஏன்னா அதுலேயும் தனுஷ் வந்து மதோனா செபஸ்டியனோட வந்து இருப்பாங்கல்ல. ஸோ எனக்கு அது அப்படியே அங்கே கனெக்ட் ஆன மாதிரி இதுன்னு இருந்துச்சு. பட் தெரியலை, எனக்கு அப்படி ஒரு ஃபீல் தான் வந்துச்சு ஒரு பக்கம் யோசிக்கும் போது. ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். வேறு எதுவும் நான் வந்து இந்த நெகட்டிவாக நான் கொண்டு போகிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் நீங்களும் இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க, 1 வீக் ஆச்சு. ஸோ 9.8 மில்லியன் க்ராஸ் ஆகியிருக்கு. ஸோ கேட்டவங்க கண்டிப்பாக அந்த பாட்டில் எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, என்ன மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் சொல்லிவிட்டுருங்க. பிகாஸ் எனக்கு கண்ட்ராஸ்டிங்காக பல கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கும். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனுக்கு நிறைய பேர் ஒத்து போவீங்களா இல்லைன்றது எனக்கு தெரியல. ஆனால் இது ஜென்ரலாக இருக்க ஒரு ஒப்பீனியன் தான் இது எனக்கு. ஸோ மீதி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் அப்படின்னா தவறாக இல்லைனா ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணிதான் கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள், அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னும் 2-3 வீடியோஸ் அடுத்த வரத்துக்கு இருக்குது, அதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்க்காதவங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் இந்த கொஞ்சம் நேரத்தை சொல்லிட்டே வரேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப நான் சொல்லலை. அண்ட் அது உங்களோட பர்சனலான ஒரு இது இல்லை. ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பண்ண தான் போகிறீங்க. அண்ட் தட்ஸ் இட்டுங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னா இதை பற்றி அடிச்சது பேசுன மாதிரி இருந்தால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.